ஏய், என்னடா இடம் இது? என்ன இடம் இது? புதுசா இருக்கு. இப்போந்தான் பைக்கிலேருந்து வீலிங் பண்ணி அப்படியே ஒரு யூ டர்ன் அடித்து ஒரு 150 ஸ்பீடில் போயிட்டு இருந்தேன். எய்த்தாப்போ ஒரு லாரி வந்துச்சு. என்ன நடந்துச்சு? ஒரு வேளை இறந்துருப்பேனோ? ஓ, இருக்கும். ஆமாம், என்ன இடம் இது? ஒரு மாரி அடி மேகங்களாக இருக்கு. பூமியெல்லாம் எப்படி இருக்கு? அங்கே இருக்க நம்ம ஊரில் என்ன பறவை தான் பறந்து போவோம். இங்கே என்னென்னா வெள்ளை கலர் அங்கி போட்டுட்டு யார் மனிதருமே பறந்து போகிறாங்க மனுஷங்களாம். என்ன இடம் இது? இது யாரு? இங்கே யாரோ படுத்து தூங்கணுமே இருக்கு. யாருன்னு பார்ப்போம். இது நம்ம கொயர் மாஸ்டர்ல. இங்க எதுக்கு தூங்கிட்டு இருக்காரு? எந்த இடம் வேற தெரியல. எழுப்புவோம். மாஸ்டர், 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 ஏன் பயம் காட்டுறீங்க மாஸ்டர்? தள்ளி நின்று. மாஸ்டர், ஏன் பயப்படுறீங்க? இப்போதான் உன் அடக்கத்துக்கு போயிட்டு நீ பைக்கில் இருந்து ஆக்சிடென்ட் செத்து போயிட்டல. செத்து போயிட்டேனா? ஆமாம், உன் அடக்கத்தை முடிச்சுட்டு தான் வந்து படுத்தேன். லேசாக நெஞ்சு வலிச்சமாக இருந்துச்சு. அப்போ நானும் செத்துட்டேனா? மாஸ்டர், இது என்ன இடம் மாஸ்டர்? வெள்ளையா இருக்க. நம்ம ஐயா சொன்னாங்கல்ல, நம்ம செத்த பேர் பரலோகம் போயிருவோம் சொன்னார்ல. ஓ, அவனை நீங்க செத்துட்டீங்க. ஆமா, பரலோகம் வந்துட்டோம். நம்ம பரலோகம் நமக்கு தான் பரலோகம். நீங்க கொயர் மாஸ்டரா இருந்தீங்க, நான் கொயர்ல இருந்தேன். ஆமா, நமக்கு தான் பரலோகம். ஒருவேளை பாட்டு பாட நம்ம கொயருக்கு இங்கே வந்துட்டோம். அங்க பாருங்க, யாரும் பறந்து போறாங்க பாருங்க. எந்த பகவான் என்னையும் இந்த ஒரு சொர்க்கலோகத்துக்கு கொண்டு வந்து விட்டா. என்ன நிம்மதி நிறைந்த ஒரு இடம். அம்பி, நீங்க நடாங்க சாமியோ சொல்றான். அம்பி, சிக்கன் சாப்பிட்டாதான் பரலோகம் வருவாங்கன்னு நினைச்சேன். தக்காளி தயிர் சோறு சாப்பிட்டாலும் பரலோகம் வரலாம் போல. அப்படிலாம் அம்பி, எது சாப்பிட்டாலும் வரலாம். ஆமா சாமி, சொல்றான். அம்பி, ஒத்தையில வந்திருக்கீங்களே, மாமியா எங்க? மாமி எங்கப்பா? ஏன்டா டேய், அவ நிம்மதி கெடுக்கான்னு சொல்லிதான் நானே இங்க வந்திருக்கிறேன். இங்க பாரு, நிறைய பேர் அப்படிதான் அங்க வந்து உட்காந்துருக்காங்க. நீ வேற நிம்மதி கெடுத்து கூடாத. ஒருவேளை மாமி தான் பாயாசத்துல எதையோ கலந்து சாமியை அனுப்பிட்டு இருக்கும் போல. அட அபிஷ்டு, சும்மா இருடா. மாமியா மாமி? சரி சாமி. மாஸ்டர் பாருங்க எப்படி போறாங்க பாருங்க. ஆமா, இங்க பரலோகம் எல்லாரும் ஆண்களா இருந்த மாதிரி இருக்குது. ஆமா, எல்லாம் தேவதூதர்கள் நினைக்கிறேன். சரி வாங்க, அங்க போய் பார்ப்போம். நம்ம இங்க வாங்கடா, ஏதோ சத்தம் கேக்குதுல்ல? ஆமா மாஸ்டர், ஏதோ சத்தம் கேக்குது. இதுக்கு என்ன திற வச்சிருக்காங்க? படம் போடுறாங்க போல இருக்குடா. படம் போடுவாங்க போலன்னு இதுக்குதான் அம்மா ஐயா சொல்லியிருக்காங்க. ஆமா, படம் பார்க்காதீங்கடா, உங்களுக்கு பரலோகலே படத்தை போடுறாங்கடா. ஆமா ஐயா சொல்லிருக்காங்க, படிச்சு சொல்லிருக்காங்க நமக்கு. நம்ம இங்க கேட்கவே இல்ல. போடாதீங்க, நான் பாவிதான். போடாதீங்க, ஐயோ போடாதீங்க, நான் பாவிதான். போடாதீங்க, ஐயோ பாவிதான். போடாதீங்க, நான் பாவிதான். போடாதீங்க. ஐயா தான் ஊர்ல படம் போடக்கூடாதுன்னு சொன்னான்னு பார்த்தா இங்கேயும் ஒருத்தன் இருக்கான் போல இருக்கு. வாங்க நம்ம படத்தை பார்ப்போம். அம்பி, ஒரு ரொம்ப சென்டிமெண்ட் படமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் போடாதீங்க. வா, சீக்கிரம் போய் பார்ப்போம். ஓ அப்படி, வாங்க போவோம். சென்டிமெண்ட் படம்னா அங்க யாரு உட்கார்க்க வந்துருக்கா பாரு. யார் இது? நம்ம ஊர் தலைவர்ப்பா. தலைவரா? ஆமா, நம்ம தலைவர் இங்க வந்திருக்காரு. சர்ச்சிலே நிறைய அவ்வளவு பண்ணுவாரு.
ஆமாம், இங்கேயும் ஏதாவது பரலோகத்துக்கு பான்சல் பண்ண வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தலைவர் பரலோகத்துக்கே பாடசல் பண்ண வரேன்னு. ஆமாம். சரி, ஒரு வணக்கத்தை போடுவோம். தலைவரே வணக்கம். தலைவரே வணக்கம். இல்லை உட்காரலாமா தலைவரே? அண்ணே, என்னண்ணே படம் போடுறாங்க? அதாவது பூமியில் நம்ம வாழும்போது என்னென்ன காரியங்களை நம்ம செஞ்சோமோங்கிறத நம்முடைய வாழ்க்கை படமாக இங்கே திரையிடப்பட்டு ஞாபகப்படுத்தப்பட்டு நியாய தீர்ப்பின் படம் போடப்படுகிறது தம்பி. ஓ, நம்ம வாழ்க்கை படத்தை போடுறாங்களா? சரி சரி. இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். 1 கொரிந்தியர் 4:5. மற்றும் ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானதும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பிரசங்கி 12:14. இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் பூமியிலே செய்த நன்மையானாலும் தீமையானாலும் நீங்கள் செய்த எல்லா முதலாவதாக நிக்சன் அவர்களின் வெளியரங்கமான வாழ்க்கை வரலாறு. நிக்சன் அவர்கள் தனது ஆலயத்தில் தொடர்ந்து 20 ஆண்டு காலமாக சபையின் தலைவராக இருந்தது மட்டுமல்லாமல் தனது சபைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அவர் ஒருவரே வாங்கி கொடுத்து வந்தார். தலைவரே, என்ன மாரி பான்சல் பண்ணிருக்கீங்க? சர்ச்சு எல்லா பொருளும் அங்க இருக்க, ஃபேனு, லைட்டு, ஸ்பீக்கரு, சர்ச்சு நீங்க தான் கட்டி இதெல்லாம் நமக்கு சாதாரணம்ப்பா. எவ்வளவு செஞ்சிருக்கோம் கொஞ்சமா. அது மட்டுமல்லாமல் தனது கோபுரத்தின் கட்டிடத்தையும் இவர் ஒருவரே கட்டி கொடுத்து வந்தார். எத்தனை 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 சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாம் வச்சிருப்பார்ல. அது மட்டுமல்லாமல் தனது ஊர் பொதுமக்களுக்கும் வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்து தனது சமுதாயத்தில் பெரிய நபராக வலம் வந்து வந்தார். தலைவரே, அவ்வளோ பெரிய ஆளா நீங்க? ஓ சாமி, உங்க குலசாமியை கேட்டுப்பாரு. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கோபுர கலசமே நான் தான் கொடுத்தேன். நிக்சன் கொட்ட எழுத்துல எழுதியிருப்பேன், போய் பாரு. தலைவரே, நீங்க சர்ச்சுக்கு மட்டும் தான் செய்வீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஊருக்குலாம் செய்றீங்களே. நம்ம வல்லலையா பரம்பரையா நம்ம கொடுத்த சிவந்த கை பரலவத்தில் எல்லாம் இருக்குல்ல. இப்பொழுது நிக்சன் அவர்களின் யாரும் அறியாத அந்தரங்க வாழ்க்கை. நிக்சன் அவர்கள் ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனை முடிந்தவுடனும் தனது வேதாகமத்தை வீசி எறிந்துவிட்டு மது பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளார் மற்றும் புகைப்பழக்கத்திற்கும் அடிமையாகி உள்ளார். இவை அனைத்தையும் தனது ஒரே மகனான நிக்சனின் உதவியுடனும் செய்து வந்தார். இதெல்லாம் எதுக்கப்பா? இத போடாதீங்க. யாரும் இல்லையா பாப்போம். தனது ஒரே போடாதீங்க. தலைவரே, படுங்கில்லடியா இருந்திருக்கீங்க. இதெல்லாம் அழிஞ்ச தனது ஒரே மகன் என்றும் பாராமலும் கூட அவன் கையாலேயே மது வாங்கி கொடுத்துள்ளார் இந்த நிக்சன். என்னப்பா நீங்க இதெல்லாம் போட்ட பதிவா? அது மட்டுமல்லாமல் ஏழைகளின் நிலங்களை அவர்களின் விருப்பமின்றி அடித்து உதைத்து துன்புறுத்தி வாங்கி அதை அதிக லாபத்திற்கும் விற்றுள்ளார்.
நீங்கள் பார்ப்பது ஒரு ஏழை விவசாயி நிலத்தை இவர் அடித்து பிடுங்கும் காட்சி. வேலையை கூட விடல நீங்க. ஏறி சும்மா இருப்பா. ஏன் இது பெரிய மனுஷனுக்கு உண்டப்பா. ஏன் இது உங்களுக்கு தெரியல, பூமிக்கு நீங்க வரல, உங்களுக்கு தெரியும், இல்லன்னா வாழ முடியாதங்க. ஏன் இதை அழிங்க. ஏன் அந்த கோபுரம் கட்டலன்னா அதை போடுங்கப்பா. அந்த ஏழை விவசாயி கஷ்டங்களை பாருங்கள், எவ்வளவு கஷ்டப்படுகிறார். என்னப்பா கெடுத்து காரியத்தை. தலைவரே ஏய் சும்மா இருங்கப்பா. தலைவரே தூக்கி வச்சிட்டிய விடுங்கப்பா. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு தெரியாதப்பா. அது மட்டுமல்லாமல் இவர் செய்த மிகப்பெரிய தவறும் உள்ளது. இறைவன் வேண்டாம் ஏன் நல்லா இருப்பா நிப்பாட்டு. ஏன் வேண்டாம் ஏன் சாமி உட்காரப்பா. ஏன் நல்லா ஏன் நிப்பாட்டு. ஏன் வேண்டாம் உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. வேண்டாம் சாமி, நல்லா ஆளா இருக்கியா. இறைவன் இவருக்கு கொடுத்த மனைவிக்கு துரோகம் செய்தது மட்டுமல்லாமல் திருமணத்திற்கு மீறிய உறவையும் வைத்துள்ளார் இந்த நிக்சன். வேண்டாம் ஐயா, சும்மா இருங்கப்பா. நல்லா இருப்பியா ஐயா. வேண்டாம். இன்னும் நிறைய காரணங்கள் உள்ளன. என்ன கதை? இவன் என் கூட தான் அலைஞ்சான், என் கூட தான் தண்ணி அடிக்க வந்தான், இவன் என் கூட தான் சுத்தினான். யோக்கிய மாதிரி இன்னைக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கான். என்னைய விட இவன் 4 மடங்கு அயோக்கியம். எனக்கு தெரியும். என்னைய பழக்கினதே அவன் தான், என்னை இழுத்து தெருவில் விட்டது அவன் தான். அவனை போடு, நான் அவனை சேர்ந்து தான் உள்ள போனோம். நான் மட்டும் வரேன். அவனையும் கூப்பிடு. உங்களது விருப்பத்தின்படியே ராஜீவ் காந்தி அவர்களின் வெளியரங்கமான வெளியரங்கத்தை தூரம் போடப்பா. அந்த ரங்கத்துக்கு வா. வெளியரங்கத்தை தூரம் அவனு வா. உங்களின் விருப்பத்தின்படியே ராஜீவ் காந்தி அவர்களின் யாரும் அறியாத அந்தரங்க வாழ்க்கை முடிச்சிட்டீங்களே சார். ராஜீவ் காந்தி அவர்கள் கடந்த ஆண்டு நடைபெற்ற 1000 ஆண்கள் மாநாட்டில் பங்கு பெற்று அங்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு புது சிருஷ்டியாய் மாறியுள்ளார். என் கூட தான் அவனும் வந்தான் அந்த வீட்டுக்கு. நான் மட்டும் காமிக்க, அவனை காமிக்க சொன்ன, ரத்தமா காமிக்க. என்ன கதை பாய்தியா இது? என்ன அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து கர்த்தருக்கு பயந்து நடந்ததால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மறைக்கப்பட்டது. சரிதான் போ. என்ன இது? என்னப்பா கதை? யோக்கிய மாதிரி நின்ட்டான அயோக்கிய பையன். அதை காமிச்சு கொடுத்தது எனக்கு அவன் தானப்பா. அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். நிக்சன் அவர்களே, நீங்கள் கைவிடப்பட்டீர்கள். மனிதனாய் என்னை மாற்றுங்க ஏசப்பா, என்னை மாற்றுங்க ஏசப்பா. உங்க சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கழுவி சுத்திகரிப்பீராக. உமக்கு பிரியமுள்ள மகனாய் என்னை மாற்றுவீராக. உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்கக்கூடிய ஒரு மனிதனா என்னை மாற்றுங்க ஏசப்பா, என்னை மாற்றுங்க ஏசப்பா. பாவியாகி என் மீது கிருபையாயிரும், பாவியாகி என் மீது கிருபையாயிரும் இயேசுவே. பாவியாகி என் மீது கிருபையாயிரும் ஐயா, கிருபையாயிரும். என் மேல் இரக்கம் பாராட்டுவீராக, எனக்கு இரக்கம் பாராட்டுவீராக. கிருபை செய்தருளும் இயேசுவே, இயேசுவே. கிருபை செய்தருளும். என் மீறல்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும். உங்கள் சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவாகிய தேவனே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. எனக்கு இரக்கம் செய்தருளும். உங்கள் இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிப்பீராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். பாவியாகிய என்னை நீ நினைத்தருளும் ஐயா. சாமி நல்லா இருப்பி ஐயா. எனக்கு சத்தியமா தெரியாதியா ஐயா. 1000 நேரம் சொன்னார் ஐயர்வாளு, பயந்து நடங்கன்னு. நான் இப்படி எனக்கு ஒரு காரியம் சம்பவிக்கும்னு நினைக்கலையா. நான் ரொம்ப நாள் இருப்பேன் ஐயா. ஜோசியக்காரன்னு சொன்னா, என் பக்கத்து வீட்டு டாக்டர்னு சொன்னா, ஒரு நெஞ்சு வழியில பட்டுன்னு போயிருவேன்னு நினைக்கல. ஒரே ஒரு சான்ஸ் தாங்க. நானும் அவனை மாதிரி கோயில் வாசல்ல சோம் பண்ணிருந்தேன் ஐயா. நல்லா இருப்பி ஐயா. ஒரே ஒரு வாய்ப்பு ஐயா, ஒரே ஒரு வாய்ப்பு. கால விடுதேன் ஐயா. ஐயா ஐயா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. ஐயா ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. ஒரே ஒரு வாய்ப்பு ஐயா. அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயம் தீர்க்கப்படுவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஒரே வாழ்க்கையை நீங்கள் இழந்து விட்டீர்கள். இதோ உங்களுக்கான நரகம் ஆயத்தமாக உள்ளது.
வம்பா விட்டுட்டேனே. ஒரே ஒரு சான்ஸ் தாங்களேன், ஒரே ஒரு வாட்டிங்க. ஒரே ஒரு வாட்டி. சாமி சாமி கொஞ்சம் சொல்லுங்க சாமி. ஒரே ஒரு சான்ஸ் தாங்க ஐயா. ஐயோ நான் வேண்டாம் ஐயா. ஐயா நான் நிறைய 150 அடியா. ஐயா 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 ப்ளீஸ் ஐயா 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 வேண்டாம் ஐயா. ஐயா வேண்டாம் ஐயா. ஐயா ஐயா வேண்டாம் வேண்டாம் ஐயா. எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க ஐயா. ஒரே ஒரு சான்ஸ். நான் கர்த்தருக்கு பயந்து நடக்க. ஒரே ஒரு சான்ஸ். ஒரு சான்ஸ் தாங்க. ஒரே ஒரு சான்ஸ் தாங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்க. மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு எழுதப்பட்டிருக்கிற ஒன்று. தேவன் நன்மையானாலும் தீமையானாலும் அதை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். மரணம் எப்போ சம்பவிக்கும்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இன்னொரு சான்ஸ் உங்களுக்கும் கிடைக்காது, எனக்கும் கிடைக்காது. இதுவே ரட்சணிய நாள், இதுவே நமக்கான விடுதலையின் நாள், இது நமக்கான கிருபையின் நேரம். கர்த்தருக்கு பயந்து நடப்போம், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம்.